ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி ரசம் தான் வைக்க போகிறோம். அதுவும் கிராமத்து ஸ்டைலில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். இது கூடவே 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அது எல்லாம் வதங்கினதும் 1 கிலோ அளவு நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நாட்டுக்கோழி அரைப்பதத்துக்கு வெந்ததும் 2 பெரிய பூண்டு, 1 கைப்பிடி அளவு சீரகம், 1 கைப்பிடி அளவு மிளகு இதை அரைச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா மசாலா வதங்கிடுச்சு. எல்லாம் வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அவ்வளோதான், டேஸ்டியான நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோட ரசத்தை நல்லா ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.